வெல்கம் டு இண்டியன் ஆத்தனிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேமியா பால் பாயசம். பொதுவாக எல்லாருக்கும் பாயசம் செய்ய தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். பாயசம் செய்யும்போது கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை இதில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கழுத்துற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம். அதில் இப்போது 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் லைட்டாக சூடானதோ முந்திரி பாதாம்னு எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். முந்திரி நெய்யில் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் திராட்சை பழத்தை சேர்க்கணும். அதுவும் நல்லா பொரிந்த பிறகு தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் அளவுள்ள பேம்பினும் வெர்மிசெல்லி சேர்த்து செய்ய போகிறேன். வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்ட பிறகு தான் பாயசமே செய்யணும். அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். உதிராகவும் இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு 2 நிமிஷம் இது போல் நெய்யில் நல்லா பரட்டி விட்டுறலாம். லைட்டாக வறுபட்டாலே போதும். இதில் சூடான தண்ணீர் 1 கப் அளவு சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்கிற தண்ணியில் இந்த சேமியா வேகணும். பாதி அளவாது வெந்த பிறகு தான் பால் சேர்க்கணும். அதற்காக 1/2 லிட்டர் அளவுள்ள பாலை எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். சேமியா 50% அளவு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கணும். காய்ச்சிய பாலில் 1 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நாம் சேர்த்துருக்க இந்த பாலில் மீதி 50% அளவு சேமியா வேக ஆரம்பிக்கும். பாலோடு சேர்ந்து சேமியா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் குறைவான அளவு சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பால் பாயசத்திற்கு ஒரு டேஸ்ட்டுக்காக மில்க் மேட் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால தான் குறைவான சுகர் சேர்த்தேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஒரு முறை இதுபோல் மில்க் மேட் சேர்த்து பால் பாயசம் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மில்க் மேட் சேர்த்த பிறகு கொதிக்க விடக்கூடாது. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். ரொம்பவும் டேஸ்டான பால் பாயசம் ரெடி. எப்போவுமே சேமியா சேர்த்து செய்கிற இந்த பால் பாயசம் சூடு ஆறிய பிறகு கெட்டியாக மாற துவங்கிடும். சாப்பிட பரிமாறும்போது நாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் 1 கப் பால். அதில் 1 ஸ்பூன் அளவு சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயசத்தில் கலந்து விட்டுருங்க. உடனே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இலகலாக மாறிடும். 100 கிராம் சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் சுகர், 1/2 லிட்டர் பால், 1 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.